இன்னைக்கு நம்மட்ட 4 ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க. 40 பரோட்டா இருக்கு, 2 கிலோ பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்கு. ஆமாங்க, இதுல யார் அளவுக்கு அதிகமா பரோட்டால பெப்பர் சிக்கன் கிரேவியை ஊத்தி அடிச்சு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். போயிடலாமா? போயிடலாம். வழக்கம் போல நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நிமிஷம். அதுக்காக 5 நிமிஷம் கம்ப்ளீட்டா மொத்தமா சாப்பிட விட மாட்டோம். எஸ், ஒவ்வொரு 1 நிமிஷத்தோட முடிவுல யார் கம்மியா சாப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். கடைசி ரவுண்ட்ல யார் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். எஸ், சேலஞ்ச் ஆரம்பிச்சலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டா ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட். பாய்ஸ் ரெடியா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க. பாய்ஸ் 1 நிமிஷத்துக்குள்ள சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வேகமா சாப்பிடுங்க. அப்பதான் பனிஷ்மெண்ட் கிடைக்காது. இல்லாட்டினா அடுத்த ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் வாங்கிடுவீங்க, அப்புறம் ஜெயிக்க முடியாது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆக்சுவலா பார்த்தா பாய்ஸ் எல்லாருமே ஸ்லோவா சாப்பிடுறாங்க. பரோட்டா நல்லா ஸ்லோவா சாப்பிடுறாங்களா இல்ல எப்பயுமே ஸ்லோவா சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அது என்ன எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கா இல்ல நல்லா கொலக்கொலன்னு உள்ள போதா? அதை எப்படிங்க என் வாயால சொல்றது? உள்ளே போக மாட்டேங்குதா? வார்த்தைகள் இல்ல. 4 மணிக்கு சாப்பிடணும்ட்டா அப்படிதான் இருக்குன்னா எப்படி இருக்கு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ட்ரையா இருக்கு போல, ரொம்ப ட்ரையா இருக்குடா. தண்ணியை ஊத்தி கொளுத்தடிங்க. என்னங்க தண்ணி? பெப்பர் சிக்கன் ப்ரோ. லாஸ்ட் 5 செகண்ட் ப்ரோ. 5 செகண்ட் தான் இருக்கா? அவ்வளவுதான் ப்ரோ. முடிய போகுது. 2 ஸ்டாப். நவீன் பிரசாத் வாய்க்குள்ள போட்டு அவுக்குறியா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல பாத்தீங்கன்னா ஆதி 1.5 பரோட்டா சாப்பிட்டுருக்காப்ல. கிரேவில 1/4 பிளேட்டை காலி பண்ணிருக்காப்ல. அது 1 நிமிஷம் சாப்பிட்டு 1.5 போட்டு தான் சாப்பிட்டுருக்க. போக மாட்டேங்குதா? அடுத்து நம்ம ப்ரொஃபஷனல் பிளேயர் தியாகராஜன் பாத்தீங்கன்னா 2 பரோட்டா சாப்பிட்டுருக்காப்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? 2 பரோட்டா சாப்பிட்டுருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரா? ஒரு ப்ரொஃபஷனல் இப்படிதான் அப்புறம் ஊரை ஏமாத்தி தர்றாங்க. என்னடா என்ன அடைக்குது? இவன் டம்மி தான் போட்டுருக்கு. பிளேட்ல பாரு, கொஞ்சம் கூட காலி ஆகல. அதானே. என்ன நீ அப்ப என்னத்துல ப்ரோ பிளேயர்? ஒண்ணு கிரேவியும் காலியால, பரோட்டாவும் காலியால. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த பிளேட் இருக்காரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. நவீன் குமார் எவ்வளவு சாப்பிட்டுருக்காரு? நவீன்குமார் 2 போட்டா சாப்பிட்டுருக்காரு. நம்புற மாதிரி இல்லையப்பா. எப்படி சாப்பிட்ட மாதிரி தெரியல, ஆனா 2 போட்டா தின்னுருக்கேன் ப்ரோ. அங்கிட்டு தூக்கி போட்டுக்காரன், செக் பண்ணுங்க. அதானே ப்ரோ. அதானே பையில கீழ இருந்து தின்னு வச்சிருக்கியா? வீட்டுல போய் ப்ரோ நான் வச்சிருக்கேன். வீட்டுல போய் சால்னா வச்சு சாப்பிடலாம் மாட்டியா? சோதிக்காதீங்க. நவீன் பிரசாத் 2 பரோட்டா சாப்பிட்டுருக்காரு, கொஞ்சோண்டு கிரேவியை சாப்பிட்டுருக்காரு. இப்ப யாரு வின்னரு? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? 3 பேர்ல யாரு கிரேவி சாப்பிட்டுருக்கா அதிகமா? இந்த இவதுல தான் கிரேவி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப நவீன் பிரசாத் தான் வின்னர், இந்த ரவுண்டோட வின்னர். ஆமாங்க. இங்க வாரு சிரிப்ப. நவீன் பிரசாத் முகத்துல ஆத்தாடி. என்னடா வெக்கமா? பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக. ஓகே, இந்த ரவுண்ட்ல நவீன் பிரசாத்தை தவிர தோத்த 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். என்ன பனிஷ்மெண்ட்? செந்தில் மாதிரி அவன் டான்ஸ் ஆடணும். டான்ஸ் மட்டும் ஆடக்கூடாது, டான்ஸ் ஆடிட்டு சாப்பிடணும். ஆமா, 20 செகண்ட் டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் தான் போட்டியில களம் இறங்கணும். அப்படியா? அப்ப சாப்பிடலாம். டான்ஸ் ஆடிட்டே சாப்பிடணும். 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டெப் ஆடுங்க போய். பாரு, நீங்க ஸ்டெப் போறத பாத்து பின்னாடி இருக்க நாய் தெரிச்சு ஓடிடுச்சு. ஐயா, ஏய் கிரேவி எடுத்து சாப்பிடுங்கடா, இல்லன்னா அப்புறம் தோத்து போயிருவீங்க. முகத்தை காட்டிட்டு ஆடுங்கப்பா. இல்ல ப்ரோ, அவாவால குனிஞ்சிட்டே தான் ப்ரோ ஆடுவாரு. இல்ல ப்ரோ, இவங்க என்ன டான்ஸ் ஆடல ப்ரோ. அங்க ஒரு தியாகல ஆடவே மாட்டாப்ல ப்ரோ. தியாக கன்ஃபியூஷன். ஆடுறதா இல்ல தியாக ஆடுறதா சாப்பிடுறதான்னு கன்ஃபியூஷன். தியாக ஆடுறா. சூப்பர்ரா. சூப்பர். 30 செகண்ட் தான் இருக்கு. வேகமா சாப்பிடுங்க. 30 செகண்ட்ல நவீன் பிரசாத் முந்தி அடிக்கணும்பா. ஆமா, நவீன் பிரசாத் அசால்ட்டா 5 போட்டா போயிட்டியா. இங்க பாரு, அது கிளம்பறங்கிட்டாப்ல ப்ரோ. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வேமடா தியாக அங்க போற நவீன் பிரசாத் பயங்கரமா சாப்பிட்டு இருக்கானே. வேமடா தியாக பரோட்டான்னு வந்துட்டா நவீன் பிரசாத் பயங்கரமா சாப்பிடுறாங்க. நீ அவ்வளவுதான். நவீன் பிரசாத் வாய்ஃப்ல போட்டாவாதான் இருக்கு. தொடச்சிட்டே தான் இருக்கே, வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. பயங்கரமா போகுங்க பாரு, எப்படி போகுது பாரு. வாய் இருக்கலே வந்து நவீன் குமார் வாய், நவீன் பிரசாத் வாய் தான் பெருசா இருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ப்ரோ, டைம் முடிச்சா இல்லையா? இன்னும் 2 செகண்ட். முடிஞ்சு. ஸ்டாப். டைம் முடிஞ்சுங்க. நீங்க என்ன எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலா இந்த ரவுண்ட்ல அவாவா பாட்டுக்கு ஒரு 20 செகண்ட் ஆனதுனால அந்த 20 செகண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டோம். சரி பரவாயில்ல, சாப்பிட்டு நவீன் பிரசாத் முந்தலான்னு பார்த்தா இவர் அதே 2 போட்டா தான் தின்ட்டு 8 போட்டா அப்படியே தான் வச்சிருக்காரு இந்த ரவுண்ட்லயா. என்ன அது இப்படி பண்றீங்க? போன ரவுண்ட் 1.5 சாப்பிட்டாரு, இதுல 1/2 சாப்பிட்டுருக்காருங்க. ஆத்தாடி, சரியான முன்னேற்றாதே. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அடுத்து தியாகராஜன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒண்ணுமே சாப்பிடல, இந்த ரவுண்ட்ல 3.5 சாப்பிட்டுருக்காரு ப்ரோ. 3 சாப்பிட்டுருக்காரா? மொத்தமா 3.5 சாப்பிட்டுருக்காரு. குச்சமே இல்ல.
போன ரவுண்ட் 2 போட்டா சாப்பிட்டிருந்தியா? ஆமா இதோட 1.5 போட்டா சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்டிருக்கேன். டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்ல அதான் டிலே ஆயிடுச்சு. டிலே அந்த ஆயிடுச்சு. ஸ்டெப் வேற லெவல் ஸ்டெப், மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ல அதை போடுறதுனால சாப்பிட முடியும். ஏன்டா பச்சை போய் பேசுற? நவீன் குமார் 7 பரோட்டா இருக்கு, 3 பரோட்டா சாப்பிட்டுருக்காப்ல. அரை பிளேட் காலி ஆயிடுச்சு. அரை பிளேட் காலி ஆயிடுச்சுப்பா. கிரேவி நிறைய சாப்பிட்டுருக்கானுங்க. நவீன் பிரசாத் தான் இந்த ரவுண்ட்ல வின்னருங்க. கிட்டத்தட்ட 4 பரோட்டாவை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாரு. கிரேவியும் பாத்தீங்கன்னா half plate விண்டு போச்சு. வழக்கம் போல செகண்ட் ரவுண்ட்லயும் பார்த்தா நவீன் பிரசாத் தாங்க ஜெயிச்சாரு. மத்த 3 பேர் தோத்துட்டாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? கண்ணை கட்ட போறோம். கண்ணை கட்டிட்டு 20 செகண்ட் சாப்பிட போறாங்க இந்த ரவுண்ட்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கின 3 பேரையும் பார்த்தா பின்னாடி நிக்க வச்சுட்டு அவங்களை லைட்டா சுத்தி விட்டு தான் சாப்பிட போறோம். ரெடி ஸ்டார்ட். என்ன எங்க சுத்தலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். கரெக்டா வந்து சாப்பிடுங்க. சூப்பர். வேற லெவல். பயங்கரம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேற லெவல். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இங்க தான் சாப்பிடணும். இங்க நான் போறேன். இங்க நான் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். சூப்பர். டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. யாரு வெளுக்குற? சூப்பர். பயங்கரம். அப்படி சூப்பர். 20 செகண்ட் தான் கண்ணு முழுக்குறாங்க. ராகுல் பிரசாத். ஐயோ ஏ தியாக வேமா சாப்பிடு. வேமா சாப்பிடு. ஏ தியாக வேமா சாப்பிடுமா. உங்களுக்கு அது இது சாப்பிட கண்ணை கட்டி. கண்ணை கட்டி. 20 செகண்ட் தானே. கண்ணை ஏ 40 செகண்ட். ஏ சாப்பிடலாம் சாப்பிடலாம். அது அது வேற லெவல்ல சாப்பிட்டுருக்காங்க. சம்மதி ஆத்தாடு. கண்ணை மூடிட்டு வெளுத்துருக்காரு. இன்னும் தியாகம் குமஞ்சு போய் கிடக்கு. தியாக துவம்சம் பண்ணிட்டாரு தியாக. ஏ டைம் ஆச்சுப்பா. ஸ்டாப்புப்பா. ஸ்டாப். சாப்பா. ஓ மை காட். இப்ப யார் யார் போட்டாப்பா? யாரு இதுல பாருச்சு? அரை பரோட்டா அங்க இருந்து அமின் பிரசாத் இருந்து வந்துச்சுடா. அரை போட்டா தூக்கி போடுறா. நவீன் பிரசாத் தூக்கி போட்டாங்கட்டு. ஆமா அரை போட்டா தூக்கி போட்டியா? கேமரா பாருங்க. தூக்கி போட்ட தெரியும். ஏன்டா பச்சை போய் பேசுற? தியாக எல்லாம் ஒரே தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. அப்புறம் தான் ஒரே டார்கெட் பண்ணா. வேற எவனும் ஒரு டார்கெட் பண்ணல. அது கொத்து கொத்தா எடுத்து வைக்கிறேன். எவ்வளவு போட்டோ தூக்கி வச்சாங்கட்டு. தேர்ட் ரவுண்டோட முடிவுலையும் பாத்தீங்கன்னா அதிகமான 1 போட்டா கூட சாப்பிடலைங்க. மொத்தமே வழக்கம் போல செகண்ட் ரவுண்ட்ல எத்தனை சாப்பிட்டு இருந்தாரோ அதே 2 போட்டா தான் சாப்பிட்டுருக்காப்ல. கிரேவி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிக்காப்ல. ஆனா அதுவும் அப்படியே தான் இருக்கு. பரோட்டா சாப்பிடுவீங்களா மிச்சர் சாப்பிடுவீங்களா? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். அடுத்து இந்த ரவுண்ட்ல துவம்சம் பண்றோம்னு சொன்ன தியாகு பாத்தீங்கன்னா பயங்கரமா துவம்சம் பண்ணி அரை பரோட்டா சாப்பிட்டுருக்காரு. 5 போட்டா மிச்சம் இருக்கு ப்ரோ. ப்ரோ 1.5 போட்டா சாப்பிட்டுருக்காரு ப்ரோ. கண்ணை மூடிட்டு 1.5 போட்டா சாப்பிட்டுருக்காரு. நான் எடுத்த 1.5 பரோட்டா அடுத்தவங்க இதுல இருந்து எடுத்துட்டாரு. அதான் பிரச்சனை. ஏன் மட்டும் நான் சாப்பிட்டேன்? நாங்க ஏதோ நல்ல மனசு பண்ணி உங்களை தான் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப நான் யாரு சாப்பிட்டேன்? அண்ணன் தான் பெரிய மனசு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாப்ல. ஆமா சரி நான் உங்களோட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் சொல்லு. என்னங்க அரை போட்டா இங்கதான் இருக்கு. இங்க பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல வேற போட்டா தான் சாப்பிட்டியான்னு. நான் அப்பயே என்ன ப்ரோ பாத்தியா உள்ள வச்சிருக்கியானே. ஏன் எங்க துண்டுக்குள்ள இதை ஒளிச்சிட்டு கடை பாருங்க ப்ரோ. வேற என்ன ஒளிச்சு எதுவுமே இல்லாம நான் உண்மையை உங்கள்ட்ட சொல்லிட்டு அரை போட்டா எடுத்து வச்சு. அதான் ப்ரோ நான் கால்குலேட் பண்ணேன் ப்ரோ. அப்ப அது அரை போட்டா தான் ப்ரோ சாப்பிட்டுருந்தாப்ல. நவீன்குமார் பயங்கரமா சாப்பிடுற மாதிரி அவர் இலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்க. தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணீங்க? சும்மா நின்றுட்டு உடனே டைம் ஆயிடுச்சா? சும்மா நின்றுட்டு இருந்திருக்காம. அடுத்து நவீன் பிரசாத் வெளுக்குறாப்ல ப்ரோ. சேலஞ்சோட கிங்கா போயிட்டு இருக்காருங்க. மிச்சமே ஆமா ப்ரோ 6 போட்டா சாப்பிட்டியாப்பா. இந்த ரவுண்டோட வின்னரு வழக்கம் போல நவீன் பிரசாத். ஓகே தேர்ட் ரவுண்டோட முடிவுலையும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம 3 பிளேஸ் தோத்துட்டாங்க. நவீன் பிரசாத் ஜெயிச்சிட்டாரு. தோத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். ஆமாங்க. என்ன பனிஷ்மெண்ட்? அதாவது தலையில வந்து டைரி வைப்பாங்க. அந்த டைரியை 15 நிமிஷம் உழாம பாத்துக்கணும். ஆமா சப்போஸ் உளுந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரோட்டா எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாலும். சப்போஸ் உழுகாம அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நவீன் பிரசாத்துக்கு ஒரு புரோட்டா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஆமாங்க ஆட் பண்ண. அதாவது அவங்க புரோட்டா தூக்கி இங்க வச்சிடலாம். உழுக விடுறது உழுக விடாம இருக்கிறதும் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காம இருக்கிறதும் உங்க தலை மேலதான் இருக்கு. இப்ப நீங்க இந்த ரவுண்ட்ல சாப்பிட போறீங்களா அவங்கள உழுக்காட்ட போறீங்களான்றதான் என் மேட்ரு. ஓகே ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டஸ்டன்ட் தோத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியா புக்க மேல வச்சு நிக்கிறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் ஒரு டைம். போட்டு தாக்கு. சபா சரியான போட்டியா இருக்குப்பா. ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஸ்டார்ட். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு
இல்லனா சாமிக்கு. 2 பேருக்கு கொடுத்துச்சு. Oh my God. எடுத்து மண்டல வைங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மைனஸ் ஆயிடுச்சு. இப்ப சாப்பிடலாம். புடுறா கையை புடுறா. கமெண்ட்ரி கொடுத்துட்டு கேமரா போடா தூக்கி போடுங்க மாமா 60 அதுக்கு எடுத்து எப்படி போய் சாப்பிடுறா. ஐயோ அப்பா சாவு அடிக்கிறாங்களே என்னைய. 3 பதினஞ்சு செகண்ட் நின்ட்டானா அடுத்து 4 பதினஞ்சு செகண்ட் நீ என்னடா பண்ற? இவன் என்ன ப்ரோ பண்றியா? டைம் முடிச்சுப்பா. ஃபோர்த் ரவுண்டோட முடிவுல பார்த்தீங்கன்னா தியமானுக்கு நம்ம வந்து எதுவுமே பார்க்க தேவையில்ல. பரோட்டா வந்து அதே கவுண்ட்ல தான் இருக்கும். அவர் டச்சே பண்ண மாட்டேன்றாரு. டச்சே பண்ண மாட்டாப்ல. ஆனா கிரேவியை மட்டும் தாங்க தின்றாரு. கிரேவில இருந்து எலும்பு நிறைய வெளியே போயிட்டே இருக்கு. எங்க ப்ரோ கிரேவி அப்படியே தான் ப்ரோ இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னது? புக்க கீழே விட்டா ஒரு பரோட்டா ஆடுல. ஆமா கீழே விட்டுட்டாப்ல. அதனால ஒரு பரோட்டா ஆடு. சோதிக்காதீங்க. சாப்பிடாத அதிகமானுக்கு இன்னொரு பரோட்டா வேற ஆடு. இப்போ 9 பரோட்டா வச்சிருக்காரு. அடுத்து தியாகராஜன் சாப்பிடுவாருன்னு பார்த்தா சாப்பிட மாட்டேன்றாருங்க. என்னங்க இப்படி பண்றீங்க தியாகராஜன்? அதான் எங்க சாப்பிட்டா இந்த ரெண்டு புக்க கீழே விட்டல. அதனால வந்து நீ மொத்தம் 5 தான் சாப்பிட்டுருக்க. மிச்சம் 5 இருக்கு. இன்னொன்னு ஆட் ஆயிடுச்சு தியாகராஜன். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அசல தியாக தலைவன் தியாகராஜன் ஜெயிக்க கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க. சதி பண்ணுது வேற யாரும் இல்ல. ஆமா இந்த ரவுண்டோட கமெண்ட்ரியே பாத்தீங்கன்னா நம்ம நவீன்குமார் தாங்க. ஆனா ஒரு தடவை கூட டைரியை கீழே போடலைங்க. அதனாலே இவரோட ஒரு புரோட்டாவை எடுத்து நவீன் பிரசாத் காட் பண்றோம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? நீ தள்ளாடுப்பா. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சோ சாப்பிடாம ஒரு புரோட்டாவை காலி பண்ணிட்டாரு நவீன்குமார். இந்த ட்ரிக்க கூட அதி கையாண்டுலாம். நீ எப்படி சாப்பிடவும் மாட்டேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நம்ம நவீன் பிரசாத்துக்கு போவோம் ப்ரோ. நவீன் பிரசாத் எத்தனை? நவீன் பிரசாத் பாவம் ப்ரோ. இந்த ரவுண்ட்ல அரை புரோட்டா சாப்பிட்டுருக்காரு. ஆனா ஒரு புரோட்டா ஆட் ஆயிடுச்சு. மொத்தம் 4 புரோட்டா இருக்கு. 6 புரோட்டா சாப்பிட்டுருக்காரு. உங்களுக்கும் தியாவுக்கும் டிஃபரன்ஸ் ஒரு புரோட்டா தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஃபைனல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் ரவுண்ட். இது ஒரு சிங்கம் களை இறங்கிருச்சு. சாப்பிட்டு முடிஞ்சு யார் அதிகமா சாப்பிடுங்களோ அவங்க வின்னரு. தியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. வேகமா சாப்பிடா. நவீன் பிரசாத் உட்காந்து சாப்பிட முடியாது. சுருட்டுலாம் நல்லா தான் சுருட்டுறாரு. ஆனா வாய்ப்பு தான் போக மாட்டேங்குது. நவீன் பிரசாத் டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். நவீன் பிரசாத் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சாப்பிடுறா. அவன் வேகமா சாப்பிடுவான்டா. கட்டாதேப்பா. அவனே சாப்பிட்டு கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. கமான் தியாக என்ன சிரிச்சுனே இருக்க. சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க. ஆனா அவ்வளவுதான் தியாகம் முடிஞ்சு போல. அண்ணனும் தம்பியை முடிவு பண்ணாங்க. பொரோட்டாவை சேஃப்டி பண்ணிட்டு கறியை முடிச்சு தின்னணும்னா கறியை முடிச்சு தான் தின்னாங்க. ப்ரோ தியாகம் பாருங்க கல்லாட்டம் பண்றான் ப்ரோ. அதுக்கு ஒரு போட்டா தள்ளி விட்டான் ப்ரோ. ஏடா கேமரா முன்னாடி வச்சு நிக்கும் போது எப்படி பண்றேடா தியாகு? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி தான். இனிமேல் நம்மளால சாப்பிட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா பரவாயில்ல தூக்கி போட்டு கண்டுக்கிறாம அது சாப்பிடுறாரு பாத்தீங்களா? அது ஹெல்ப் பண்றாரு. மனசு இருக்க அதான் கடவுள். 2 தான் வச்சிருக்கேன் மச்சான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் 1 தான் வச்சிருக்கான் ப்ரோ. இவன் 3 வச்சிருக்கான். ப்ரோ டைம் தியாகராஜன் வின்னரா? ஓகே நடந்து முடியுது 5 நிமிட புரோட்டா வித் பெப்பர் சிக்கன் கிரேவி சாப்பிடும் காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா செம்மையா விளையாண்டு ஒரு பிளேயர் பயங்கரமா எல்லாத்தையும் தெரிச்சு ஓட விட்டுட்டாரு. ஆமாங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. இங்க பாருங்க ஜெயிச்சது யாரு? மொத்தம் 3 தான் மிச்சம் வச்சிருக்காரு. 7 இல்லைங்க 8 புரோட்டா சாப்பிட்டு இருக்காருங்க. அதாவது நவீன்குமாரோட ஒரு புரோட்டாவையும் சேர்த்து 8 புரோட்டா சாப்பிட்டு இருக்காரு. வேற லெவல். ஆனா இந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் புரோட்டாவில் அடுத்தவங்க தூக்கி போட்டு என்னமோ ட்ரை பண்ணாரு ஒருத்தர். ஆனா அவர் அப்படி ட்ரை பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல. பாவங்க கிட்டத்தட்ட 6 புரோட்டா தான் சாப்பிட்டு இருக்காப்லப்பா. 7 புரோட்டா சாப்பிட்டு இருக்காரு. சாரி பா. பரவாயில்லைங்க. ஆனா 7 சாப்பிட்டாரு. சரியா கால்குலேட் பண்ணும்ல. பெப்பர் சிக்கன் அவர் 270 கிராம் சாப்பிட்டு இருக்காரு. இவர் எவ்வளவு சாப்பிட்டுருக்காரு பாப்போமா? தியாகு எவ்வளவு சாப்பிட்டு தெரியுமா? வெறும் 250 கிராம் தான் சாப்பிட்டு இருக்காரு. ஆமா புரோட்டாலே ஒண்ணு கம்மியா சாப்பிட்டுருக்க. கறியிலையும் 20 கிராம் நவீன் பிரசாதோட கம்மியா தான் சாப்பிட்டுருக்க நீ 20 தான் ப்ரோ. ஆனா இதுல கிரேவி அளவுக்கு அதிகமா சாப்பிட்ட பிளேயர் நவீன்குமார் தான் ப்ரோ. நம்ம கேம்லயும் பாத்தியா எவ்வளவு ப்ரோ?
325 கிராம் சாப்பிட்டுருக்காப்ல. ஆத்தாடி, எப்படிடா? எப்படா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, வேற லெவலுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடாமி We are மேடாமி We are மேடாமி. Bye.